உபாகமும் 5வது அதிகாரம் 16 இருந்து. 16 இருந்துங்களா? உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக. 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் 16ஆம் வசனத்துல, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற 2வது கட்டளை என்னது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாயகம் ஒருவரே கர்த்தர், அவர் இல்லாம உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற 2வது கட்டளை, நீ நன்றாய் இருப்பதற்கு, நீ உன் பிள்ளைகள் நன்றாய் இருப்பதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. 29வது வசனம் சொல்கிறது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். எப்படிப்பட்ட இருதயம்? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த கற்பனை என்னது? உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய். உன் வாழ்நாள் எழுதியிருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க. உபாகமம் 6:24 படிங்க. இந்நாளில் இருக்கிறது போல் நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றாயிருப்பதற்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? இந்நாளில் இருக்க போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் என்னாலும் நன்றாயிருப்பதற்கும் நம்ம தேவனாய் கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு, உன் குறைவுகளை நீக்கி நன்றாயிருக்கும்படி நீ தேவனை கனம் பண்ணு. 2வது கட்டளை, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, நின்றாயிருப்பதற்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல நமக்கு ஒழுங்கா இல்லைன்னா, அந்த பிரச்சனை இல்லைன்னா, தண்ணியில நீர் இல்லாத மீன் போல துடிக்க வேண்டியது வரும். எல்லாம் இருந்தும் ஒரு பதட்டம் காணப்படும். அல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார்.
ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? ஏதேனோட ஆசீர்வாதத்தோடு மாத்திரமல்ல, தாப்பனின் தாயம் கனம் பண்ணும்போது நம்முடைய வாழ்நாட்களை கூட்டி ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல, நீ என்றைக்கும் நன்றாயிருப்பதற்கு, ஆசீர்வாதமாயிருப்பதற்கு அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆஸ்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. பொக்கிஷ சாலை ஆண்டவர்ட்ட இருக்கு. சின்ன பெட்டி கடைகள் இருக்குது. பெட்டி கடையில எல்லா ஜாமான் கிடைக்குமா? ஆனா பெரிய பண்டக சாலை, சூப்பர் மார்க்கெட் சொல்லுவாங்க, உள்ள போனா எல்லாம் கிடைக்கும். காய்கறி கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் நம்ம ஒரு வண்டியை வச்சு தள்ளி நிரப்பி போட்டுட்டே வரலாம். பட்டணத்துல இருக்கும். அதுபோல நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாராம். அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட அந்த பொக்கிஷ சாலை இருக்கிறது. வானத்தின் பல கண்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நாம ஆஸ்வதிக்கிறோம். அவர் வாசலை திறந்தா நாம போய் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம். பண்டக சாலையாகிய வானத்தை திறக்கிறவர். எப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வானத்தை திறக்கிறார்? தேவன் நம்மை அவருடைய கற்பனை நடக்கிறவர்களுக்கு வானத்தை திறக்கிறார். ஏன்னா 28 அப்படிதான் சொல்லி இருக்குது. 28:1 நம்ம பாத்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளைகளின் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்ப சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதம் உண்மையில வந்து பள்ளிக்கொண்டு பட்டணத்துல ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், கற்பத்தில் கனியும் இடத்தின் கனியும் நீ மாடுகளின் பெருக்கத்தில் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் வாய்ப்பு சேர்க்கிற தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு விரோதமாக எழும்புகிற உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியா அவர்கள் 7 வழியா ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆஸ்வதிப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளையில் கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்தமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தரின் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. உன்னுடைய ஆணையிட்ட தேசத்துல கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனிலும் பலனும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவர் வானங்களை திறந்து ஆஸ்வதிக்கிறவர், வானத்தின் பல கனிகளை திறந்து ஆஸ்வதிக்கிறவர். நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா ஜெபிக்கும் போது வானத்தை திறந்து அக்கினியினாலே பேசின தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், வானத்தை திறந்து பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய ஒரே ஒரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக்கிய வானத்தை திறந்தா போதும். நாம் எப்படிப்பட்டவங்களாகும்? மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக, அல்லேலூயா, பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தா ஜெபிக்கும் போது கையளவு மேகத்தான்று காட்டுறாரு.
அதுக்கப்புறம் என்னாச்சு? பெரும் வெள்ளம் தான். பெருவெள்ளம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி அல்லேலூயா. தாழ்த்தி ஜெபிக்கிற எலியாவுடைய ஜெபத்தை அவன் எப்படி ஜெபிச்சான்னு பாக்குறோம். கருத்தாய். கருத்தாய் ஜெபித்தான். தன்னுடைய தனி ஜெபத்துல அவன் அவ்வளவு தாழ்த்தி நிக்கிறான். தலையை ஏறெடுக்காதபடி குனிந்து ஆமென். தாழ்த்தி தேவனேன்னு சொல்லி ஜெபிக்கிறவனா காணப்படுகிறான். அல்லேலூயா. ஆமாப்பா. அப்போ ஹalleluya. இப்படிப்பட்ட தேவன் தாழ்மையில் இருக்கிற கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டுல நமக்கு ஏதேனின் ஆசீர்வாதம், வானத்தின் திறந்து பண்டக சாலையை ஓபன் பண்ணி கொடுக்கிறார். நம்ம நல்ல பொக்கிஷத்தை வானத்தை திறந்து அல்லேலூயா, உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையத்தக்க நம்மளை ஆசீர்வதித்து குணப்படுத்த கர்த்தர் வாஞ்சையா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரோடு கூட இருக்கும்போது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அல்லேலூயா, அவர் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தை. என்ன இல்லாமல் உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும் கனவாயாக. இப்போ நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில ஆண்டவர் கொடுத்திருக்கிறது தான் இந்த தகப்பன் தாய். நம்ம தேர்ந்தெடுக்கல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு இந்த தாய் தகப்பனை கனம் பண்ணு. அல்லேலூயா. நாம் நன்றாய் இருப்பதற்கு, என்றென்றைக்கும் நன்றாய் இருப்பதற்கு, இப்படிப்பட்ட கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத மழையை பெய்ய செய்வார். ஆமென். பயிர் அறுக்கும் போது மழை பெஞ்சா என்ன ஆகும்? நம்முடைய அறுவடை எல்லாம் வேஸ்டா போயிடும். போயிடும். அப்போ எப்போ தேவையோ அப்பவும் அப்ப ஆசீர்வாதம் ஆகும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பண்டக சாலையை திறந்து நம்மளை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிக்க, 1000 மடங்கு ஆஸ்வதிக்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க, கோடா கோடி ஆஸ்வதிக்க, ஆமென். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, நாம் நன்றாக இருப்பதற்கு, குறைவுகளை நீக்கி நன்றாக இருக்கும்படி தேவனை கனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தகப்பனின் தாயை கனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நீ ஆசீர்வாதமா இருக்க. ஆமென். அல்லேலூயா. இந்த புதிய அல்லேலூயா. வருடம் நமக்கு ஒரு மகிமையின் வருடமா இருக்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்த முடியாக, நீர் கொடுத்திருக்கிற தாய் தகப்பனை கனப்படுத்த முடியாக, உடைய கட்டளைகளை கீழ்ப்படிய முடியாக, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே வானத்தை திறந்து எங்களுக்கு ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறவர், நமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து அல்லேலூயா எங்களுக்கு எல்லாவற்றையும் பூர்த்தியாக நடத்துகிறவர். அல்லேலூயா. அந்த மேன்மையை நாங்கள் காண ஒரு நொடி பொழுது போதும். ஒரு நொடி பொழுதுல சூழ்நிலை எல்லாம் மாற்றுவார். மழை போன்ற பிரச்சனை பனி போல மாறிடும். நம்ம நினைப்போம், இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குதே, ஒரே ஒரு நொடி பொழுதும் அப்படியே அல்லேலூயா. இந்த வியாதிக்கு ஒரு விடுதலையே இல்லையா? தொட்டா போதும், கண்டா போதும், ஒரு வார்த்தை போதும், வியாதி மறைஞ்சு போயிடும். நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். அல்லேலூயா. ஒரு நொடி பொழுது அழுகி நாற்றம் எடுக்கிற லாசரு உயிரோட விழுந்து நிற்பான். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவனாம் மகிழ்ந்து நிற்பான். அல்லேலூயா. புழுதில் குப்பையில் கிடக்கிறவன சிங்காசனத்துல தூக்கி உயர்த்துவதற்கு ஒரு நொடி பொழுது போதும். அது லேசான காரியம். ஆண்டவரே, என் தேவன் வானத்தையே திறந்து எனக்கு ஆசீர்வாதம் மழையை பண்ணுகிறவர், என்னை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை ஏதேன் தோட்டமாக மாற்ற, எனக்குள்ள ஜீவ தண்ணீரை பெருக்கெடுத்து ஓட, அல்லேலூயா, ஒரு மகிழ்ச்சி, பலன், அல்லேலூயா, அவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை, அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புதமாகவும் அடையாளமாகவும், அல்லேலூயா, ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராகவும் ஆசீர்வாதம் ஓடும்படியாகவும் கர்த்தர் நாளே நம்ம நிலைத்திருப்போம். அவரோடு கூட உறவாடுவோம், அவரோடு நிலைத்திருப்போம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவான். அல்லேலூயா. மேலாகாமல் மேலாவான். அல்லேலூயா. எல்லா நுகங்களை முறித்து கட்டுகளை உடைத்து, மனித நுகம், பிசாசி நுகம், அல்லேலூயா, தேவனுடைய நுகம் எல்லாவற்றையும் உடைத்து ஆசீர்வாதத்தின் செழிப்பு ரட்சிப்பையும் நம்ம கட்டளையிட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். என்னை கேளும் என்னை கேளும் என்று சொல்லி எலியா ஜெபித்த போது வானத்தை திறந்து அக்னினாலே பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. எலியாவின் தேவனே எங்கள் தேவனே சொல்லி ராஜாவே அல்லேலூயா வைத்தவர். அல்லேலூயா. எல்லாம் முழங்காலம் முடங்கும்படி செய்தவர் நமக்குள்ள வரும்போது அல்லேலூயா நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய ஜெபங்கள் மாறும், நம்முடைய கண்ணீர் கழிப்பாய் மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட புதிய ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்ப முடிய யாராவது ஜெபிப்போமா?
ஆமென். சூத்திரப்பா 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 ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே இந்த காலங்களுக்கு நன்றி சொல்கிறோயா. அல்லேலூயா சூத்திரப்பா மகன் கொடுத்ததான ஆண்டவரே மனோக்கா இந்த காலங்கள் லேசப்பா மகனோடு கூட பேசினீங்களே சப்பா நீ சூத்திரிக்கிறப்பா ஆண்டவரே ஒரு அடிச்சூடல நாங்கள் பின்பற்றி வர கிருபை செய்யுங்க சப்பா. இதுவரைக்கும் பின்பற்றி வர கிருபை செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே நீ பின்பற்றி வர கிருபை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே நீ சொன்னதான ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாங்கள் கை கொள்ளும்படியான கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த காலங்களிலே சப்பாமை சோத்திர இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே எங்களை கர்த்தாவை எச்சரிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அதிகமாக தேடவும் அடிச்சுவதை பின்பற்றவும் உங்களோட வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் உங்களோட கட்டளைகளுக்கு நாங்கள் கர்த்தாவை உங்களோட கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளவும் தேவனாய் கர்த்தர் எலியாவின் பக்கத் தேவன் எலியாவின் தேவன் ஆண்டவரே சாத்ராக் மேஷாக்காவின் தேவன் ஆண்டவரே தானியேலின் தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களோடு தேவனாய் இருக்கிறபடியால் நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகனையும் ஆண்டவரே மகனுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரே வேலையடி சும்மட்டுமா நீங்க பாதுகாத்து கிருபைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 தேவாவியானவரே. மகன் மூலியமா இந்த காலங்களில் ஏசப்பா எங்களுக்கு நல்ல வார்த்தையை கர்த்தர் அனுப்பி தந்திரே அதுக்காக நன்றி செலுத்துக்கிறப்பா. உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்க தாங்கப்பா ஆண்டவரே நீ சோத்திரிக்கிறப்பா. கல்லுக்கும் மண்ணுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தேவனே. இந்த தேவனாய் கர்த்தருக்கு நாங்கள் ஆண்டவரே எதையாயிலும் செய்யத்தக்கதான கிருபை சாரும் ஆண்டவரே. அப்பா வாழ்நாள் நீடிக்கும்படியா தாயும் தகப்பனையும் கர்த்தர் அனமனு சொல்லியிருந்தீங்களே இந்த காலங்களில் ஏசப்பா ஆண்டவரே யாரெல்லாம் வயதானவர்களை வீட்டில் வைத்திருக்கிறார்களோ கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் செய்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா என்னுடைய தாய் தகப்பன் மாமியார் மாமனார் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் நேசித்தோம் கவனித்தோம். ஆனால் எங்கள் ஆயுஷ் நாட்கள் பெருகிறது ராஜா. மகன் சொல்லவா கர்த்தாவே காரியங்களை நாங்கள் நினைக்கும் பொழுது ஏசப்பா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்களுக்கு கீழ்ப்படிந்தோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய ஆயுஷ் நாட்கள் நீடித்து வருகிறது ராஜா. ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகள் இருக்கிறதான ஆண்டவரே சோத்திரம் தாய் தகப்பனையும் அதிகமாய் கனமனும்படியாய் நேசிக்கும்படியாய் ஆண்டவரே அவளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யும்படியாய் இந்த தேவனாய்க்கத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு மனம் நோகாதபடி ஆண்டவரே கடைசி வரைக்கும் அவர்களை ஆண்டவரை நேசிக்கவும் அன்பு பாராட்டவும் அவருக்கு தேவைகளை சந்திக்கவும் இந்த தேவனாய்க்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலவெளியில மகன் மூலியமாய் கொடுத்த வாக்குத்தங்களை காண வச்சிருக்கிறோம். கர்த்தாவை நீர் கொண்டு சொல்லதான ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே சூத்திரம் தேற்றினது ஆற்றினது ஆண்டவரே நீ சோத்திருக்கிறப்பா. மகனையும் மகனுடைய குடும்பத்தையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வச்சிருக்கிறோம் ஆண்டவரே நீ சோத்திரம். ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே முத்துக்களை போல கர்த்தர் அனுப்பி கடத்தீரதுக்காய் நன்றி செலுத்துகிறையா. மகனோடு இடைப்பட்டீரே மகனோடு கூட பேசினீரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகன் கையில் செய்கிற வேலையெல்லாம் நீங்க ஆசீர்வதி அடிக்கடி வந்து அந்த மும்பை பட்டணத்துல இருந்து வந்து ஏசப்பா ஊர்ல இருக்கிறதான தாயை அதிகமாக நேசிக்கிற மகள் ஆண்டவரே நீ சூத்திரப்பா சூத்திரப்பா. நாங்கள் கேட்கும் போதெல்லாம் ஒரு நாள் அந்த அம்மாவை பார்க்க வந்தோம் சொன்னாரு ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அம்மாவுக்கு ஆயுசு நாளை கூட்டிட்டாங்க மக்களுக்கு உதவியா இருக்கு திருவை செய்யுங்க ஆண்டவரே நீ சூத்திரிக்கிறப்பா. மகனுக்குள்ள அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆயுசு நாட்களை மகனுக்கு கூட்டிக் கொடுக்க முடியாது எனக்கு செலுத்தின ஆண்டவரே நீ சூத்திரிக்கிறவையா. அப்படி ஆய்க்கத்தாவே போக்குல வருத்துல வண்டி வாகனத்துல ஆண்டவரே சூத்திர கைது சில வேலைகள் கம்பெனி வேலைகள் ஆண்டவரே வீட்டுல எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா இந்த நாட்களில் அந்த பகுதியில கர்த்தர் கர்த்தாவை எந்த வியாதியும் அணுகாதபடி ஆண்டவர் எந்த பலவீன மக்களை தாக்காதபடி எந்த சத்ரு ஆண்டவரை மகளை தொடாதபடி என் தேவன் ஆண்டவரை யோபின் வீட்டை வெளியெடுத்த தேவனாய் கர்த்த அவர்கள் கொடுத்த விசுவாசத்தை தந்து இம்மட்டுமா நீர் வழியெடுத்து வருகிற கிருமைக்காய் நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே நீ சோதரிக்கிறப்பா. கைகாலுக்கு நல்ல சுகபலங்களை தாங்கும் மான்காலுகளை போல ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்க முடியாது சொல்லிக்கிற ஆண்டவரை நீ சோதரிக்கிறப்பா. மகனுக்கு கொடுத்ததான அருமையான குடும்பத்துக்கா நானும் என் வீட்டாரும் கத்திரையோ சேர்த்து சொன்னது போல இசப்பா குடும்பமாய் உங்களை உரித்த செய்யணும் ஆண்டவரே. குடும்பமாய் உண்மை தேடணும் ஆண்டவரை நீ சூத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே அந்த மும்பை பட்டணத்துல ஆண்டவரே பெரிய கத்தா வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன் கீழாக்காமல் நேராக்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சோத்திர எந்த குறை இல்லாதபடி கத்த நடத்துகிறாங்க கத்தா ஊர்லையும் கூட கத்தாவை நல்ல ஆண்டவரே ஒரு கத்தாவை கூட அர்த்தத்தை கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு பிரதிஷ்டை பண்ண கத்தாவை அடிமைகளை நாங்கள் கொண்டு போய் அதெல்லாம் பார்க்கத்தக்கதான கிருபை தாரும் ஆசீர்வாதம். அவர் எல்லாம் என்னென்ன காரியத்தை அவர் எடுத்து செய்கிறாரோ அதெல்லாம் வாய்க்க பண்ண முடியாது. இந்த வருஷத்துல நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பண தேவைகள் பொருள் தேவைகள் எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் பூமிக்குள்ள ஆசீர்வாதங்களையும் பரலோகத்துக்குள்ள ஆசீர்வாதங்களையும் என் தேவன் மகனை கொடுத்து நீ மகனை ஆசீர்வதிக்க முடியாது ஆசிரியக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வீதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதுக்கு ஏற்ற தாவீதை சொன்னீரே அப்படியா மகனை சொல்ல முடியாத கிருபை தாரும். மகனுக்கு கொடுத்ததான பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லிக்கிறேன். மகன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திர நமக்கு ஆசிர்வதிக்கிறேன். மகளை கூட பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளுக்கு உதவியா இருக்க ஆயுஷ் நாட்களை பெருக என் தேவனாய்க்கத்தில் உதவி செய்யும் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்துவோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த நல்ல மன்னாவுக்காக நாங்கள் சிரிக்கிறோம் ஆண்டவரே. நீ சோத்திரிக்கிறோம் காத்துக்கொள்ள அதிகாலமே கத்தாவே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவர்தான் தேடினார் ஆண்டவரே. ஆண்டவரே தேடினார் ஆண்டவரே.
எங்கள் முற்றிலாக்கள் தேடினார்கள், நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். தேவனே, இந்த காலைகளில் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகனை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி தந்த தேவனாய் கர்த்தர், மகனுக்கு நல்ல ஆயுஷ் நாட்களை கூட்டி தந்து மகனை இன்னேனும் ஆண்டவரே வருகிற வரைக்கும் ஆண்டவரே நீங்க எங்களை விட்டு பிரிக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா, மகனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செதுக்கிறோம். செதுக்க ஒரு மக்களுக்காக செதுக்கிறேன், ஆறாவது நடத்தும் மகனுக்காக செதுக்கிறேன், நடத்துகிற பிள்ளையோடு கூட கரம் கொடுக்கிறோமாக செதுக்கிறோம். காத்துக்கொள் ஒவ்வொரு பகுதியிலும் கரம் கொடுறதுக்காக நடிச்சிருக்கிறேன். ஆசிரியர் எந்த நிலையிலும் மகனை தாக்காதபடி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுக வளர்ச்சிகளோடு கூட அந்த இடத்துல என் தேவன் ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதான கிருபை பாரும். ஆண்டவரே நீ ஸ்தோத்திரிக்கிறோம், துதிகான மகிமையை செலுத்துகிறோம். அடுத்த வாரம் வேற வரைக்கும் ஆண்டவரே மகனுடைய வார்த்தை நாங்கள் கேட்க வரைக்கும் கர்த்தர் மகனை ரத்த கொடிகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா என் அருமை தகப்பனே இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரதர் கொடுத்த செய்தியையும் பிரதரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த காலைவேளை அக்கா ஏறெடுத்ததான ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அப்படியே மகனையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வீங்க அப்படியா கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து நடத்த போற தெய்வுக்காக எல்லாரும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தரப்போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 தொடர்ந்து பிரதருக்காக குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக நீங்க தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்க அதிகமாக ஜெபிக்க முடியும் அன்போடு கூட கேட்டுக்கொள்றேன். கேட்ட சத்தியத்தை தேவன் ஆசீர்வதித்தார். அதன்படியா நம்ம வாழ முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியாக கர்த்தர் தாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். நம்ம கைச்சிற எல்லா வேலைகளும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தகப்பனா இருக்கிற நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் நம்ம கூட்டி கொடுப்பார். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது அல்லையா தகப்பனை தாயை கனம் பண்ணும் பொழுது அல்லையா எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கொடுப்பாருங்கிறத இந்த நாளில் தேவ செய்தியாக பிரதர் மூலமாக வெளிப்படுத்தி அப்படியாக வாழ முழுதுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே அப்படியாக நம்ம ஒரு நடத்துவாராக. கர்த்தர் அப்படியே நம்ம ஒரு ஆசீர்வதி